பொருட்டோ சாப்டர் 16 லீக்ஸ் பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஒரு ஸ்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அதாவது பொருட்டோக்கு சரடா தான் பேர், சுமிரே தான் பேர், கவாக்கி தான் பேர்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் கவாக்கியோட சுமிரே எண்ட பாவாங்க, பொருட்டோக்கு சரடா தான் பேர்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் இந்த பேனல் மொத்தமாக மாற்றிடுச்சு. இந்த ஸ்கேனில் சுமிரே, ஐடா, சரடா 3 பேரும் எதையோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சரடா ஐடா கிட்ட பொருட்டோ பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதான்னு கேட்குறாங்க. ஆனால் ஐடா எதுவும் தெரியலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரடா, பொருட்டோ ஏன் எல்லா கஷ்டத்தையும் அவனே சுமக்கணும்னு நினைக்கிறான்னு எனக்கு புரியலைன்னு சொல்கிறாங்க. என்னதான் பொருட்டோ கோனஹாவை காப்பாற்றினாலும் பொருட்டோவை இவங்க கடைசி வரை ட்ரைட்டராக தான் பார்க்குறாங்க. இதனால் பொருட்டோக்கு தான் ஆபத்து. உடனே பொருட்டோவை கண்டுபிடின்னு ஐடா கிட்ட சரடா சொல்ல, சுமிரே பொருட்டோ இப்படி எதையுமே நம்மக்கிட்ட சொல்லாமல் போயிருக்கான்னா பொருட்டோக்கு அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைக்கிறான்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் பொருட்டோவோட ஆலைஸ்னு மொத்த பேருக்கும் தெரியும். இதனால் ஏதாச்சும் டேஞ்சர் வரப்போகுதுன்னு பொருட்டோ இப்படி பண்ணலாம். நம்ம பொருட்டோக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹெல்ப்னா அது அமைதியாக இருக்கிறது தான்னு சுமிரே சொல்கிறாங்க. அதுக்கு சரடா, பொருட்டோ கொஞ்சம் விட்டுருந்தா செத்து போயிருப்பான், இவ்வளோ டேஞ்சரை அவனால் தனியாக சமாளிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுமிரே, நீ பொருட்டோவோட ஃபீலிங்ஸை எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. சுமிரே சரடா கிட்ட, எனக்கு பொருட்டோவை பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு நீ அவனை ஹக் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு சரடா ஒரு வித்தியாசமான ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. ஐடா வழக்கம் போல் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் சுமிரே அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. ஆனால் இந்த சாப்டர் மற்ற எல்லா சாப்டரை விட போரிங்காக தான் இருக்குது. அடுத்தடுத்த ஸ்பாயர்ஸும் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வேறு வீடியோவில் பார்ப்போம்.